நைஃப் யூஸ் பண்ணி இந்த ஷீட்டுக்குள்ள பெனட்ரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். பேட்டரியோட நெகட்டிவ் இந்த போர்டோட B- சால்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் பீஸோட எல்லா எண்டுமே 8 சென்டிமீட்டர்ல இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சு சார்ஜிங் ஆரம்பிச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான RGB LED கியூப் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு RGB LED கியூப் ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தேவைங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபாரெக்ஸ் ஷீட்டு தான். ஃபாரெக்ஸ் ஷீட்னா என்ன, ஃபாரெக்ஸ் ஷீட் எங்கே கிடைக்கும்லாம் யூஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஃபாரெக்ஸ் ஷீட்டுங்கிறது தெர்மோகோல் ஷீட் மாதிரியே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நம்ம வண்டிக்கெல்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிக்கரிங் ஷாப்பில் நம்மளால் இந்த ஃபாரெக்ஸ் ஷீட்டை வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸ் அளவில் 3 mm திக்னஸில் ஒரு ஃபாரெக்ஸ் ஷீட் நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 3 mm திக்னஸ்னால இந்த ஷீட் நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது இந்த ஃபாரெக்ஸ் ஷீட்லேருந்து 6 ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். எல்லா ஸ்கொயர் பீஸுமே சேம் சைஸ்ல இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கேலையும் ஒரு மார்க்கரையும் எடுத்து நமக்கு தேவையான ஸ்கொயர் பீஸை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் டிரா பண்ற இந்த ஸ்கொயர் பீஸோட ஒரு எண்டுங்கிறது 8 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி அளவு எடுத்து தான் நான் இப்போ டிரா பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஸ்கொயர் பீஸ் டிரா பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அளவு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அந்த அளவு வச்சு ஸ்கொயர் பீஸ் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இங்க இப்போ நான் இந்த ஃபாரெக்ஸ் ஷீட்ல 6 நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பீஸ் டிரா பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இந்த ஸ்கொயர் பீஸோட எல்லா எண்டுமே 8 சென்டிமீட்டர்லயும் இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். ஸோ இனி அடுத்த ஸ்டெப்புங்கிறது இந்த ஃபாரெக்ஸ் ஷீட்ல இருந்து இந்த ஸ்கொயர் பீஸ் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறது தான். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் ஒன்று எடுத்து இந்த ஸ்கொயர் பீஸ் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 ஸ்கொயர் பீஸையும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுலேருந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து இந்த பீஸோட எட்ஜில் அவுட்லைன்ஸ் ட்ராப் பண்ணும். ஸோ இந்த அவுட்லைன் ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த ஷீட்டோட 4 எட்ஜ்லையுமே 0.5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நோட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம நோட் பண்ண பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் மட்டும் ட்ராப் பண்ணால் போதும். ஈஸியாக சிம்பிளாக சேம் சைஸில் நமக்கு தேவையான அவுட்லைன் ஃபார்ம் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ நம்ம ட்ராப் பண்ண அவுட்லைன்ஸ் இருக்குது இல்லையா, இதோட உள் பகுதியில் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ராப் பண்ணி ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் டிரா பண்றது பாத்தீங்கன்னாவே நமக்கு இந்த டிசைன் எப்படி வேணுங்கிறதுக்கான பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டிசைனுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வழியாக இந்த சேம் டிசைனை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் ட்ரா பண்ணுற டிசைன் உங்களுக்கு வேணான்னா இந்த மாதிரி சிமிலரான ஒரு டிசைன் உங்கள் சாய்ஸுக்கு ஏற்றபடி நீங்களே ஒன்று ட்ரா பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். அவ்வளோதாங்க, நம்மளோட டிசைனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது டிசைன் பண்ண மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்ச பேலன்ஸ் ஸ்கொயர் பீஸ் இருக்குது, அந்த ஸ்கொயர் பீஸ் எல்லாத்துலேயும் இதே மாதிரி சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி டிசைனிங் மேக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த டோட்டல் 6 பீஸ்லேருந்து 5 பீஸ் எடுத்து நான் டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் டிசைன் மேக் பண்ணாமல் தனியாக பேலன்ஸ் இருக்குது. நீ அடுத்த ஸ்டெப்புங்கிறது இன்னும் கவனமாக பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு உள்ள போர்ஷன்ஸை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு ஷார்ப்பான பிளேட் ஒன்று எடுத்து இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸுக்கு உள்ள போர்ஷன்ஸை பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் பிரேக் ஆயிடவே கூடாது. லைன்ஸ் மட்டும் கட் ஆகி பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டிசைனே ஸ்பாயில் ஆயிரும். அப்புறம் முதல்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து டிசைன் பண்ணி மேக் பண்ண வேண்டி வரும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இந்த லைன்ஸுக்கு உள்ள போர்ஷன்ஸை இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். நம்ம 3 mm ஃபாரெக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த நைஃபை யூஸ் பண்ணி இந்த ஷீட்டுக்குள்ள பெனட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த கட் பண்ண ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் கவனம் மட்டும் தான் தேவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நைஃபை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அவுட்லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி இந்த நைஃபை டைரக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணி இந்த பீஸை நல்லாவே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கட் பண்ண போர்ஷனை பிரஸ் பண்ணா மட்டும் போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பீஸ் அப்படியே தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம கட் பண்ண போர்ஷன் மட்டும் அப்படியே பர்ஃபெக்டாக தனியாக கட் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ட்ரா பண்ண டிசைன்ஸ்க்குள்ளே இருந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் இந்த கட் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி பேலன்ஸ் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இனி இதுலேருந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று எடுத்து இந்த ஸ்கொயர் பீஸோட சேம் சைஸில் 8 x 8 சென்டிமீட்டர் அளவில் A4 ஷீட்லேருந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்து ஒரு பேப்பர் க்ளூ ஒன்று யூஸ் பண்ணி நம்மளோட டிசைனர் பீஸோட அவுட்லைனில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச A4 ஷீட் பேப்பரை இந்த பீஸுக்கு மேலே அப்படியே ஒட்டிடுவோம். இந்த பேப்பரை நல்லா ஒட்டிட்டு நம்மளோட டிசைனை அப்படியே திருப்பி பார்த்தோன்னாவே தெரியும் நம்மளோட டிசைன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு டெப்த் எஃபெக்ட் ஒன்று நம்மளோட டிசைனுக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. அடுத்ததா பேலன்ஸ் இருக்கிற கட் பண்ணி வச்ச பீசஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடியும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல பேப்பரை கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்குவோம். டோட்டல் இருக்கிற 5 டிசைனர் பீஸ்ல இருந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த பீஸ்ல இந்த 2 இடத்துல நான் கொஞ்சம் போர்ஷன்ஸை கட் பண்ணி விட்டுருக்கேன், சுவிட்சும் சார்ஜிங் போர்டும் கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ அடுத்த ஸ்டெப்புங்கிறது ஒரு சுவிட்சில் 2 வயரை சால்டர் பண்ணி நம்ம சுவிட்சுக்காக கட் பண்ண போர்ஷன்ஸ்குள்ள இந்த சுவிட்சை இன்சர்ட் பண்ணி ஒரு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பீஸ் கூட இந்த சுவிட்சை பெர்ஃபெக்டா ஒட்டிடுவோம்.
இனி அடுத்ததா ஒரு 3.7 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி ஒன்று எடுத்துக்குவோம். அது கூடவே இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜிங் மாடியூல் ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் இருக்குது இல்லையா, அந்த பாசிட்டிவை இந்த போர்டோட B+ல சால்டர் பண்ணிட்டு இந்த பேட்டரியோட நெகட்டிவை இந்த போர்டோட B- சால்டர் பண்ணிக்குவோம். அடுத்ததான் நம்ம சுவிட்சை மவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற பீஸை இந்த மாதிரி தனியாக எடுத்து பேட்டரியிலேருந்து வர்ற B+ அவுட்புட்டை சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ணி சால்டரிங் பண்ணிக்குவோம். அடுத்ததான் நமக்கு தேவைங்கிறது RGB லைட். டோட்டல் ஆஃப் 5 நம்பர் ஆஃப் RGB LED லைட்ஸ் எடுத்து ஒரு 2 LED எடுத்து அதோட பாசிட்டிவ் லெக் ஒரு எண்ட்ல வர்ற மாதிரியும் நெகட்டிவ் லெக் ஒரு எண்ட்ல வர்ற மாதிரியும் வச்சு பாசிட்டிவ் லெக்ஸை இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரிப் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நெகட்டிவ் லெக்ஸை இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரிப் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 LED மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட பேலன்ஸ் 3 LED இருக்கு. இதே சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பாசிட்டிவ் லெக் எல்லாத்தையும் ஒரு எண்ட்ல வர்ற மாதிரி வச்சு நெகட்டிவ் லெக் எல்லாத்தையும் ஒரு எண்ட்ல வர்ற மாதிரி வச்சு எல்லா LEDயோடையும் பாசிட்டிவ் லெக்கை தனியாக கனெக்ட் பண்ணிக்குவோம். எல்லா LEDயோடையும் நெகட்டிவ் லெக்கை தனியாக கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 5 LEDஸையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 LEDஸோடையும் பாசிட்டிவ் ஒரு எண்ட்லையும் நெகட்டிவ் இன்னொரு எண்ட்லையும் இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பாசிட்டிவ் லெக்கும் நெகட்டிவ் லெக்கும் டச் ஆயிடவே கூடாது, ரெண்டு செப்பரேட்டாகவே இருக்கணும். இனி அடுத்து பாசிட்டிவ் லெக்கில் ஒரு சின்ன வயர் பீஸ் ஒன்று சால்டர் பண்ணிட்டு நெகட்டிவ் லெக்கில் இன்னொரு வயர் பீஸ் ஒன்று சால்டர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். பாசிட்டிவ் லெக்கில் ஒரு வயர் இருக்குது, நெகட்டிவ் லெக்கில் ஒரு வயர் இருக்குது. அண்ட் 2 லெக்குமே செப்பரேட்டாக இருக்கும். நெகட்டிவ் லெக்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும், பாசிட்டிவ் லெக்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். இடையில நல்ல கேப் இருக்கும், எதுவுமே அங்கிட்டும் இங்கிட்டும் டச் ஆகிருக்கும். அடுத்ததான் நம்மளோட பேட்டரி சர்க்யூட் எடுத்துக்குவோம். இது கூட நம்மளோட எல்இடியை கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட எல்இடி எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் வயரை சுவிட்ச்லேருந்து வர இன்னொரு வயர் கூட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவ் வயரை பேட்டரியோட நெகட்டிவ் வயர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடுவோம். இந்த சால்டரிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம சால்டர் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓப்பனாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேப் அப்ளை பண்ணி நீட்டாக செட் பண்ணிட்டு நம்ம டிசைனிங் எதுவும் பண்ணாமல் 6வது ஒரு ஸ்கொயர் பீஸை தனியாக மாற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் பீஸை இப்போ எடுத்து நம்மளோட எல்இடி சர்க்யூட்டில் உள்ள பேட்டரியை இந்த மாதிரி ஒரு எண்டில் மவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி பேட்டரி சார்ஜிங் போர்டை இன்னொரு எண்டில் மவுண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம போர்டோட சென்டர் போர்ஷனில் நம்மளோட எல்இடியை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட பேட்டரியை இந்த போர்டில் மவுண்ட் பண்ணிடுவோம். அடுத்ததான் நம்மளோட ஸ்கொயர் பீஸோட ஒரு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட சார்ஜிங் போர்டை இந்த கார்னரில் ஒட்டிடுவோம். அடுத்ததான் வீட்டில் பழைய லைட் எது இருந்ததுன்னா அதோட இந்த டாப் போர்ஷன் மட்டும் இருக்குது இல்லையா, அந்த டாப் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து நம்மளோட மல்டி கலர் எல்இடியையும் அண்ட் எக்ஸஸாக வர வயரையும் இந்த டாப் போர்ஷனுக்குள்ள ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் பீஸோட சென்டர் போர்ஷனில் இந்த டாப் போர்ஷனை பிளேஸ் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம். அவ்வளோதாங்க, முக்கால்வாசி வேலையை முடிஞ்சு. இந்த சுவிட்ச் மவுண்ட் பண்ணிருக்கு இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குது இல்லையா, இது இந்த கீழே உள்ள ஸ்கொயர் பீஸ் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாயின்லையுமே சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி டைட்டாக ஒட்டியாச்சு. இனி ஃபைனலாக நம்ம டிசைன் மேக் பண்ணி வச்சா பேலன்ஸ் 4 ஸ்கொயர் பீஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 ஸ்கொயர் பீஸை இந்த மாதிரி எடுத்து நம்மளோட இந்த மெயின் போர்டு கூட இந்த எல்லா எண்ட்லையுமே பிளேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பெர்ஃபெக்டான கியூப் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி அதோட ஜாயின்ஸில் சூப்பர் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் வர பீசஸையும் பிளேஸ் பண்ணி சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கியூப் ஒன்று மேக் பண்ணால் போதும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிய ஸ்டெப்பை நீங்கள் அதேபடியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் போர்ஷன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ஃபைனல் பீஸ் எடுத்து இதோட டாப் போர்ஷனில் இப்படி பிளேஸ் பண்ணி இந்த 4 எண்ட்லையுமே சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி டைட்டாக சீல் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதாங்க, நம்மளோட எல்இடி கியூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்குது. இதை லைட் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இதை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சார்ஜர் ஒன்று கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கனெக்ட் பண்ணோன்னா இப்போ ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, சார்ஜிங் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கும். இனி சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட இந்த சுவிட்ச் இருக்குது இல்லையா, இந்த சுவிட்சை ஜஸ்ட் ஆன் பண்ணால் மட்டும் போதுங்க.